ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைகனிஷ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, கடி ஜோக் மொக்க ஜோக் பார்க்கலாமா? ஆசிரியர், ஏண்டா நான் நேற்று சொன்ன ஹோம்ஒர்க்கை எழுதிட்டு வரல அப்படின்னு ஆசிரியர் கேட்டாராம். மாணவன் சொன்னானா, நேற்று நீங்கள் தானே சார் சொன்னீங்க பாடம் நடத்தும் போது யார் என்ன சொன்னாலும் டக்குன்னு நம்பிடாதீங்க, யோசித்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. அதான் சார் நான் யோசித்து பார்த்தேன், பண்ணாண்டான்னு முடிவெடுத்தேன் சார், கரெக்ட் தானே அப்படின்னு நானாங்க. டாக்டர், நீங்கள் போன தடக்க தந்த மருந்துக்கு 700 ரூபாய் செலவாயிடுச்சு டாக்டர், இந்த இடக்க கொஞ்சம் கம்மியாக எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு டாக்டர் சொன்னாராம், போன தடக்க நான் மருந்தே தரலையா, பேனா எழுதலைன்னு சொல்லி நான் கிறுக்கி பார்த்த சீட்டை எடுத்துகிட்டு போயிட்டேன். ஐயோ அப்படின்னு சொன்னாராம். கிளாஸில் ஃபஸ்ட்டு உங்கள் மகன்தான் சார் அப்படின்னு ஆசிரியர் சொன்னாராம். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாராம். நீங்கள் வேற, பெல் அடித்ததும் முதல்ல வெளியே வர்றது உங்கள் பையன்தான், நான் அதை சொன்னேன் அப்படின்னாராம். புத்தகம் ஏன் ரொம்ப சோகமாக இருக்குது தெரியுமா? ஏன் தெரியலையே, அதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, அதனால தான். அப்பா பொண்ணுகிட்ட கேட்டாராம், எல்லாம் படிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். பொண்ணு சொல்லிச்சான், எல்லாம் படிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிச்சா. வா கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பொண்ணுகிட்ட கேட்டாராம், உலகத்திலேயே பெரிய நாக்கு யாருக்கு இருக்குது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு பொண்ணை பார்த்து கேட்டாராம் சார். அந்த ஆள் அந்த பொண்ணு சொல்லிச்சான், நம்ம வீட்டில் நம்ம அம்மா தான், நம்ம அம்மாட்ட வேணால் கேட்டு பார்ப்போம், அம்மாவுக்கு அந்த ஆன்சர் தெரியாது. அப்போ அம்மா தானே எப்போ பார்த்தாலும் பேசி 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 சண்டை போட்டுகிட்டே இருக்காங்கல்ல, அப்போ அம்மா தான். காலத்துக்கு தகர்ந்தாற் போல நம்ம மன்னரும் மாறிட்டாரே, எப்படி? என்ன பார்க்க வருகிறவர்களிடம் எல்லாம் என்னை புகழ்ந்து பாட வேண்டாம், அதுக்கு பதிலாக பஞ்ச் டயலாக் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. உங்க பையன்கிட்ட எந்த கொஸ்டின் கேட்டாலும் டக்குன்னு பதில் சொல்லிடுறான். அப்படியா சார்? ஆமாம், தெரியாதுன்னு பதில் சொல்லிடுறான். புத்தி இல்லாமல் வியாபாரம் செஞ்சதில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கல. அப்படி என்ன வியாபாரம் செஞ்ச? எனக்கு கை நீளம் அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். புத்தி இல்லாமல் பூ வியாபாரம் செஞ்சு தொலைச்சிட்டேன். அவர் ஏங்க எல்லாரையும் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு கேட்டாராம். அவர் தாங்க திட்ட அலுவலர், தெரியாதவங்க, அதனால தான் திட்டிக்கிட்டே இருக்காரு. திட்ட அலுவலர் திட்டிக்கிட்டே இருக்கார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், see you, take care.